ஹாய் வீவர்ஸ். இந்த கீழ்கட்டளையில தினமும் 200 பேருக்கு அன்னதானம் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது ஆச்சரியமான இருக்குது. இந்த விலங்குகளை பாருங்கள், எந்த அளவுக்கு அன்போட தாய் அன்போடு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த 3 பசு மாடுகளுக்கும் சரி, இந்த 3 ஆட்டுக்குட்டி ப்ளஸ் 2 3 நாய்க்குட்டிகளுக்கு இந்த அம்மா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டெய்லி மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கிற காலத்தில் விலங்குகளை தேடி அவங்கள தேடி சாப்பிட்றது எந்த அளவுக்கு பாசத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க பார்க்குறதே என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை. சாப்பிட்டு போகிறவங்க மத்தியில் அந்த சாப்பிட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த இலையும் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அங்கே வர உயிரினங்களுக்கும் பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு ஆசையாக அன்போடு கொடுக்குறாங்கன்றப்போ அவங்க பாருங்கள் மனிதர்கள் மாதிரியே சாப்பாடு கையில் கொடுத்த உடனே சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த பைரவர் பாருங்கள் எந்த அளவுக்கு நன்றியோடு வாலாட்டிகிட்டு இருக்குது, பேசுது அந்த அம்மாவோட. தினசரி இந்த அம்மா இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, போன்னு சொல்லிடுறவங்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறத பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே கிடையாது. யார் இப்படி இருப்பாங்கன்றதும் யோசிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. எனக்கு இப்படியும் மனிதர்களாக இருக்கிறாங்க. பணம் பெரிய இது கிடையாது. உதவின்றது எந்த விதத்தில் வேணாலும் உதவி செய்யலாம். ஆனால் உணவுன்றது அந்த பசி நேரத்துக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தெய்வம். ஏன்னா இந்த உணவை மட்டும்தான் போதும் போதும் போதும்னு சொல்ல முடியும். மீதி எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனால் பசி நேரத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க பார்த்தியா, அந்த சாப்பாடு போதும்னு சொல்லும் வயிறு. பார்த்த உடனே போதும்னிடும். ஒரு சிலரெல்லாம் சாப்பாடு அப்படி வச்ச உடனே போதுமான்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு சிலர் போட்டுக்கினே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் போதும் என்ற சொல் எங்கே வரும்னா உணவில் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த உணவு எங்கே வரும்னா அன்பாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான், அந்த பாசத்தோடு இருக்கிறவங்க மத்தியில் தான் அந்த உணவு என்ன விலை மதிக்க முடியாததாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டுட்டு அந்த இலையை அங்கே போட்டுட்டு தட்டை கழுவி எடுத்துன்னு அவங்களே வச்சிடுறாங்க. அந்த பக்கம் போகிற இந்த வாயில்லாத ஜீவன்கள் இந்த தட்டில் வச்சு சாப்பாடு வச்சு இவங்க ஊட்டிகிட்டே இருக்காங்க. கீழே வச்சு இலையிலையோ வச்சு கொடுக்காம கையிலே ஊட்டுறாங்க. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. பெரிய ஹேட்ஸ்ஆப் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு தாய் உள்ளம் இருக்கிறதுக்கு. அப்படியே நின்றுட்டே இருக்குது. விலங்குகள் கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் இந்த அம்மா கிட்ட அந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறத பார்க்குறப்ப